கேட்ட அகிலாவின் கண்களில் ஒரு நச்சு பாம்பின் விஷத்தன்மை வெளிப்படையாக தெரிந்தது. நான் அவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு ஹரிஷை பற்றி உங்கள் மனசுலையும் மாமா மனசுலையும் ஒரு தப்பான பிம்பத்தை உருவாக்கி இந்த குடும்பத்திலிருந்து பிரித்து வச்சா, மனோவோட கல்யாணம்னு சொல்லி அவன் குடும்பத்தோடு வந்து நிற்கிறான். நீங்களும் அவன் கூட சந்தோஷமாக சிரித்து பேசிகிட்டு இருக்கீங்க. உங்கள் அப்பாவுக்கு ஏற்கனவே அவன் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது. இப்போ இதான் சான்ஸ்னு திரும்பவும் அவனை தூக்கி மடியில் வச்சு கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டாருன்னா அப்புறம் என் நிலைமையும் என் பையனோட நிலைமையும் என்ன ஆகுறது? அதனால தான் மறுபடியும் திட்டம் போட்டு ஸ்ருதியோட மனசை கலைச்சி அவளை வீட்டை விட்டு வெளியே போக வச்சேன். அதுக்கு காரணம் ஹரிஷ் வந்து பிரச்சனை பண்ணது தான்னு எல்லாரையும் நம்ப வச்சேன். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அப்பா ஹரிஷை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸ்ருதி விட்டுட்டு போனதுனால மனோகரும் ஹரிஷை எதிரியாக நினைக்க ஆரம்பிச்சிட்டான். அது எனக்கு இன்னும் சந்தோஷத்தை கொடுத்தது. ஆனால் நிலைமை எப்போ வேணாலும் தலைகீழாக மாறலான்னு எனக்கு தெரியும். அதனால தான் உங்கள் மனசில் கலந்த மாதிரியே உங்கள் அப்பாவோட சாப்பாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக விஷத்தை கலக்க ஆரம்பித்தேன். அப்புறம் இன்னொரு விஷயம் கூட சொல்லணும். ஹரிஷ் இந்த குடும்பத்தோட பணத்தை எப்போவுமே எடுத்ததில்லை. ஆனால் நான் தான் ஆள் செட் பண்ணி ஹரிஷ் சொந்த ஃபேமிலியிலேயே பணத்தை திருடிட்டதா ஆதாரங்களை உருவாக்கினேன். உங்கள் அப்பாவோட சேர்ந்து நீங்களும் அதை உண்மைதான்னு நம்பிட்டீங்க. என்னோட திட்டப்படி ஏற்கனவே ஹரிஷ் மேலே வெறுப்பில் இருந்த நீங்கள் இந்த விஷயத்தை வச்சு உங்கள் அப்பாவோட மனசையும் மாற்றினீங்க. மொத்தத்தில் நான் ஒரே கல்ல மொத்த மாங்காய்களையும் அடிச்சிட்டேன். அகிலா பேய் பிடித்தவள் போல பேச ஆனந்த் அவளை அதிர்ச்சியுடன் பார்த்தார். தன்னுடைய புத்திசாலித்தனத்தை ஆனந்தின் முன்னால் நிரூபிக்கும் பெருமிதம் அவளிடம் தெரிந்தது. அகிலா தன் முதுகுக்கு பின்னால் இத்தனை வேலைகளை செய்திருப்பாள் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் ஏன்? என்னதான் இருந்தாலும் ஹரிஷ் என்னோட அண்ணன் பையன் இல்லையா? ஒரு வகையில் உனக்கும் அவன் பையன் மாதிரி தானே. அப்படி அவன் உனக்கு என்ன துரோகம் பண்ணிட்டான்? ஆனந்த் நடுங்கும் குரலில் கேட்டார். வெளிப்படையாக சொல்லணுன்னா எனக்கு வேறு வழி தெரியல. என்னோட பையன் ஹரிஷ் அளவுக்கு டேலண்ட்டாக இல்லை. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் நாள் ஃபுல்லாக சும்மா உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணுறதும் ஊதாரித்தனமாக செலவு பண்ணுறதும் தான். ஸோ நான் இதை செய்யலைன்னா எப்போவோ ஹரிஷ் இந்த ஃபேமிலியோட பிஸ்னஸ் எல்லாத்தையும் டேக் ஓவர் பண்ணியிருப்பான். நாம் எதுவுமே இல்லாமல் பூஜ்ஜியமாக அவன் பின்னாடி நின்றுட்டு இருந்திருப்போம். இத்தனை நாள் உங்கள் அப்பாவுக்கு பயந்து வாழ்ந்த மாதிரி இதுக்கு மேலே அந்த ஹரிஷுக்கு கை கட்டி பதில் சொல்லிட்டு வாழ்ந்துருக்கணும். எனக்கு அப்படி ஒரு வாழ்க்கை வாழ பிடிக்கல. ஒரு லூசரோட பொண்டாட்டியாக வாழ்கிறத விட என்னோடய ஹஸ்பண்டை இந்த ஃபேமிலியோட அடுத்த தலைவராக சிம்மாசனத்தில் உட்கார வச்சுட்டு அவர் பக்கத்தில் கம்பீரமாக ஒரு ராணி மாதிரி உட்கார்றதான் ரொம்ப வருஷமாக என்னோடய கனவாக இருந்தது. அதுக்கு தடையாக இருந்தது இந்த ஹரிஷ் தான். அதனால தான் அவனை பிளான் போட்டு தூக்குனேன். அதில் என்ன தப்பு? தான் செய்ததை பற்றி கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாமல் பேசியவளை எந்த உணர்வும் இன்றி வெறித்து பார்த்தார் அவர். இவ்வளவு நாள் காரணமே இல்லாமல் ஹரிஷை வெறுத்தது மட்டும் இல்லாமல் ராஜேஸ்வரனிடமும் அவனை பற்றி தப்பு தப்பாக கூறி வெறுப்பையும் கோபத்தையும் வளர்த்தது ஆனந்தின் கண்முன்னால் வந்தது. அதில் தான் ஒரு கருவிதான், அகிலாதான் தனக்கு பின்னால் இருந்து ஆட்டுவிக்கும் சுவிட்சாக இருந்திருக்கிறாள் என்று தெரிந்தவுடன் ஆனந்தால் அந்த ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. அதுவும் ஆனந்துடைய சொந்த அண்ணன் மகனின் மேல் பழிகளை போட்டு அவனை எல்லோரையும் வெறுக்கச் செய்தது மட்டுமில்லாமல் மனோகருடைய குடும்ப வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போனதற்கும் அவள்தான் காரணம் என்று தெரிந்த பிறகு ஆனந்த் வாயடைத்து போய் நின்றிருந்தார். தன் மனைவியை பார்க்கவே அவருக்கு வெறுப்பாக இருந்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக அவள் தன்னுடைய சொந்த மாமனாருக்கே விஷம் கொடுத்திருக்கிறாள். அதுவும் இந்த சொத்துக்காக, அதிகாரத்துக்காக. ஆனந்த் எதுவும் பேசாமல் மௌனமாக நிற்பதை கவனித்த அகிலா, இங்கே பாருங்க ஆனந்த், கொஞ்சமாவது நம்மளோட சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கோங்க. ஹரிஷ் இந்த ஃபேமிலிக்குள்ளே வந்தான்னா நிச்சயமாக அவன்தான் இந்த குடும்பத்தோட அடுத்த தலைவனாக இருப்பான். அதுக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. உங்களுக்கு அவனை வெறும் கையோடு அனுப்புறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் பணம் கொடுத்துருங்க. அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஏன்னா இங்கே ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு விலை இருக்குது. அகிலா கண்களில் வெறிமின்ன பேசிக்கொண்டே போக ஆனந்த் வெறுமையுடன் அவளை பார்த்தார். வேறு என்ன சொல்வதென்று அவருக்கு தெரியவில்லை. இவ்வளவு நாள் சந்தோஷமாக குடும்பம் நடத்திய மனைவி இப்போது ஒரு பிசாசை போல தெரிந்தாள். இது நடந்து கொண்டிருந்த அதே நேரத்தில் ஹரிஷ் அவனுடைய தாத்தாவின் பெட்டுக்கு அருகில் சோகமாக உட்கார்ந்திருந்தான். என்னதான் ராஜேஸ்வரன் குடும்பம் அவனை வெறுத்து வெளியே அனுப்பியிருந்தாலும் எப்படி அவனால் அவனுடைய தாத்தாவுக்காக கவலைப்படாமல் இருக்க முடியும்? அவரை குணப்படுத்த ஏதாவது ஹெர்பல் மெடிசன் தயாரிக்க முடியுமா என்று தான் இதுவரை கற்றுக்கொண்ட மருந்துகளை எல்லாம் மனதிற்குள் ஓட்டி பார்த்து கொண்டிருந்தான். டேய் இடியட், நிஜமாவே தாத்தா எழுந்திருக்கிற வரைக்கும் நீ இங்கே தான் உட்காந்துருக்க போறியா? கிஷன் அவனுக்கு பின்னால் நின்று கத்தினான். பேசாமல் நான் சொல்கிறத கேளு, மரியாதையே இங்கேருந்து வெளியே போயிடு. போன தடவை தாத்தா அவன் மேலே எவ்வளோ கோபமாக இருந்தாருங்கிறத மறந்துட்டியா? இப்போ எந்திரிச்சு உன்னை பார்த்தாலும் அதே மாதிரி கோபப்பட தான் போகிறாரு என்று கிஷன் பேசிக்கொண்டே போக அவனை திரும்பி பார்த்த ஹரிஷ்,
உன் அப்பா தான் என்னை இங்கே வர சொன்னார். நான் இங்கே தான் இருப்பேன். என்னை வெளியே போன்னு சொல்ல தாத்தாவை தவிர இங்கே யாருக்கும் ரைட்ஸ் இல்லை. அப்படி அவர் கண் முழிச்சு என்னை போன்னு சொன்னால் நான் போய்க்கிறேன். அது வரைக்கும் கொஞ்சம் என்ற ஹரிஷ் அவனை வாயை மூடிக்கொண்டு உட்காரும்படி செய்கை செய்தான். அவருக்கு இப்போ உடம்பு சரியில்லை. எப்போ வேணாலும் அவருக்கு எது வேணாலும் நடக்கலாம். நீ அவரோட பேரனாக இருந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அவர் சாகும்போது கடைசியாக பார்க்கக்கூடிய முகம் நிச்சயமாக நீயாக இருக்கக்கூடாது. என்ன ஆனாலும் சரி, அதுக்கு நான் அலோவ் பண்ணவே மாட்டேன். கிஷன் கோபமாக கத்த ஹரிஷ் அவனை கண்டுகொள்ளாமல் தன்னுடைய வேலையை தொடர்ந்தான். அப்போது திடீரென்று ராஜேஸ்வரன் கண் விழித்தார். பெட்டிற்கு அருகில் உட்கார்ந்திருந்த ஹரிஷை பார்த்ததும் அவருடைய முகம் மலர்ந்தது. தாத்தா, எந்திரிச்சு உட்கார்றீங்களா? கிஷன் வரவழைத்து கொண்ட ஒரு சிரிப்புடன் அவரிடம் கேட்டான். அதற்குள் ஹரிஷ் தாத்தா என்று கூப்பிட கிஷன் கேட்டதை கவனிக்காத ராஜேஸ்வரன் தன் பக்கத்தில் இருந்த ஹரிஷின் கையை இறுக்கமாக பிடித்தார். நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டு நீ என்ன பார்க்க வந்ததை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஹரிஷ் என்று பலவீனமான குரலில் கூறிய ராஜேஸ்வரனின் குரலில் அதையும் மீறி ஒரு உற்சாகம் தெரிந்தது. இருக்கும் கோபத்தில் ஹரிஷ் அவரை பார்க்க வரமாட்டான் என்றுதான் ராஜேஸ்வரனும் நினைத்தார். அவர் ஹரிஷுடைய அப்பா அம்மாவை தன்னுடைய சொந்த மகன் மருமகள் என்று கூட பார்க்காமல் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிவிட்டார். அது மட்டுமில்லாமல் அவர் ஹரிஷின் நண்பர்களையும் கடத்தி வந்து அடித்து துன்புறுத்தினார். அதையெல்லாம் மீறி ஹரிஷ் அவரை பார்க்க வந்திருப்பதை நினைக்கும் போது மனதளவில் அவன் எவ்வளவு பெரிய மனிதனாக நடந்து கொள்கிறான் என்பதை உணர்ந்தார். ரெஸ்ட் எடுங்க தாத்தா, சீக்கிரம் எல்லாம் சரியாயிடும். ஹரிஷுக்கு வேறு என்ன சொல்வதென்று தெரியவில்லை. சில நிமிடங்கள் கழித்து ஒரு நர்ஸ் ஓடி வந்து, நீங்கள் எல்லாரும் இவரோட குடும்பமா என்று கேட்க எல்லோரும் ஆமாம் என்று தலையாட்டினார்கள். எங்களோட ஸ்பெஷலிஸ்ட் டீம் இவரோட உயிரை காப்பாற்றுறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வர சொல்லி தான் என்ன அனுப்புனாங்க என்று அவள் கூற, அது என்ன வழின்னு கொஞ்சம் சீக்கிரமாக சொல்லுங்கள். அப்போதுதான் ரூமுக்கு திரும்பி ஆனந்த் வேகமாக கேட்டார். ராஜேஸ்வரன் சாரோட ரத்தத்தில் விஷம் கலந்துருக்கு. அதை நாம் வெளியேற்றுறதுக்கு அவருக்கு டிரான்ஸ்ஃபியூஷன், அதாவது பிளட் சேஞ்ச் பண்ணலாம். இது மூலமாக அவரோட உயிரை காப்பாற்ற முடியும் சொன்ன நர்ஸ் ஒரு கணம் தயங்கி விட்டு, ஆனால் இது கொஞ்சம் ரிஸ்கான ப்ரொசீஜர் அப்படிங்கிறதையும் இங்கே நான் சொல்லியாகணும். மிஸ்டர் ராஜேஸ்வரன் அப்புறம் அவருக்கு டிரான்ஸ்ஃபியூஷன் கொடுக்குற நபர் 2 பேரோட உடல்நிலையும் இதுக்கு சப்போர்ட் பண்ணணும். இல்லாட்டி அவங்க இறக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி டோனருக்கும் ஏதாவது பாதிப்பு வரலாம். அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக ஹெல்த் இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணுற சிச்சுவேஷன் கூட வரலாம். அந்த நர்ஸ் தெளிவாக அதில் உள்ள ப்ளஸ் மைனஸ்களை விளக்க ரூமிற்கு உள்ளேயும் வெளியேயும் இருந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் அதை கேட்டு முகத்தை சுளித்தனர். அவர்களுடைய முகத்தில் ஒருவித அச்சம் தெரிந்தது. ராஜேஸ்வரனுக்கு உதவுவதால் அவர்கள் இறக்கலாம் அல்லது வாழ்நாள் முழுக்க பாதிக்கப்படலாம் என்று கேள்விப்பட்டபோது ஒவ்வொருவரும் உள்ளுக்குள் நடுங்கினார்கள். அவர்களின் பலர் ரொம்பவே யங்காக இருந்தனர். மேலும் மிரியட்ஸின் உதவியுடன் பிராக்டிஸ் செய்யவும் தொடங்கியிருந்தார்கள். தாத்தா ராஜேஸ்வரன் ஏற்கனவே வாழ்ந்து முடித்தவர். அவருக்காக தங்களின் ஆயுளை எதற்காக பணயம் வைக்க வேண்டும் என்று யோசித்தார்கள். ராஜேஸ்வரன் யாருக்காக இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டாரோ அவர்கள் எல்லோருமே பக்கா சுயநலவாதிகளாக இருந்தனர். யாரை வேண்டாம் என்று வெறுத்து வீட்டை விட்டு துரத்தினாரோ அவன்தான் அவருடைய நிலைமையை நினைத்து உண்மையாக வருந்தினான். அவர்கள் எல்லோரின் ரியாக்ஷனையும் பார்த்த ஹரிஷ் தன்னுடைய உறவினர்களை நினைத்து ஏமாற்றமடைந்தான். அவர்கள் எப்படி எதிர்காலத்தில் இந்த குடும்பத்திற்கு பாதுகாப்பாக நிற்பார்கள்? தாத்தா என்ற ஒரு ஆலமரத்தின் விழுதுகளில் இத்தனை நாள் பாதுகாப்பாக நின்ற அவர்கள் இன்றைக்கு அந்த ஆலமரத்திற்கு ஒரு பாதிப்பு வந்தவுடன் அதை அப்படியே கை கழுவ துணிந்து விட்டார்கள். இதற்கும் அவர்கள் எல்லோருமே தாத்தாவிற்கு கடன்பட்டவர்கள். அவர் மட்டும் இல்லை என்றால் அவர்கள் ஒன்றுமே இல்லை. நினைக்க நினைக்க ஹரிஷுக்கு கோபமாக வந்தது. எல்லோரும் மௌனமாக இருப்பதை பார்த்த ஹரிஷ் ஒரு முடிவுக்கு வந்தவனாக, தாத்தாவுக்காக பிளட் டொனேட் பண்ண நான் ரெடியாக இருக்கேன். எப்போ நீங்கள் அந்த ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவீங்க என்று தைரியமாக கேட்டான். கிரேட் சார், பட் அதுக்கு முன்னாடி 2-3 ஸ்டெப்ஸ் நாம் கடந்தாகணும். ஃபர்ஸ்ட் உங்களோட பிளட் அவருக்கு சூட் ஆகுதான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் அதில் வேறு எந்த பிரச்சனையும், ஏதாவது இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி எதுவும் இல்லைங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணணும் என்ற ஒரு சிரிப்புடன் அவரிடம் கூறிய நர்ஸ் திரும்பி அங்கிருந்த எல்லோரையும் பார்த்தார். நீங்கள் எல்லாருமே என் கூட வந்தீங்கன்னா உங்களில் யாரோட பிளட் அவருக்கு சூட் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்த்துட முடியும் என்று சொன்னார். ராஜேஸ்வரன் குடும்பத்தில் இருந்த பெரும்பாலான மெம்பர்கள் தாங்கள் அவருக்கு ரத்தம் கொடுக்க வேண்டுமென்றால் அதற்கு முதலில் தங்களுடைய பிளட் அவருக்கு மேட்ச் ஆக வேண்டும் என்பதை அறிந்து நிம்மதியாக மூச்சு விட்டனர். இப்போதைக்கு அவர்களால் அந்த டெஸ்ட்டை மறுக்க முடியாது என்பதால் வேறு வழியில்லாமல் டெஸ்ட்டுக்காக தங்களுடைய பிளட்டை கொடுக்க முன்வந்தார்கள். இல்லாவிட்டால் அவர்களுக்கு ராஜேஸ்வரன் மேல் அக்கறை இல்லாதது போல் ஆகிவிடுமே. டெஸ்ட் முடிந்து 2 மணி நேரம் கழித்து அந்த ஃபேமிலி இன்னமும் சந்தோஷமாக இருந்தது. ஏனென்றால் ராஜேஸ்வரனின் பிளட் குரூப் AB நெகட்டிவ். அந்த குரூப் ரொம்பவே அரிதானது. அதனால்
தங்களுக்கு அந்த குரூப் ரத்தம் இருக்க வாய்ப்பில்லை என்று உறுதியாக நம்பினார்கள். மொத்தம் 243 பேர் பிளட் டெஸ்ட் கொடுத்ததில் மொத்தம் 3 பேரோட பிளட் மட்டும்தான் அவருக்கு மேட்சிங்காக இருக்குது. இது உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமான விஷயந்தான். எல்லோருடைய பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்களையும் பார்த்த நர்ஸ் கூறினார், ராஜேஸ்வரன் ஃபேமிலியில் இத்தனை பேர் இருந்ததால் அவர்கள் இன்னும் சிலருடையது மேட்சிங்காக வரும் என்று எதிர்பார்த்திருந்தார்கள். வெறும் 3 பேர் என்பது அவர்களுக்கும் ஒரு வகையில் ஏமாற்றமாகத்தான் இருந்தது. உடனே அந்த ஃபேமிலி மெம்பர் ஒருவர் தயங்கி நர்ஸ், எந்த 3 பேரோட பிளட் மேட்ச் ஆகுதுன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்டார். எங்கே தங்களுடைய பெயர் வந்துவிடுமோ என்று சிலருக்கு பயமாக இருக்க, ஏற்கனவே தங்களுடைய பிளட் குரூப் தெரிந்தவர்கள் தைரியமாக இருந்தனர். நர்ஸ் சொல்ல போகும் பதிலுக்காக ஒரு வகையில் அவர்கள் எல்லோருமே தடதடக்கும் இதயத்துடன் காத்திருந்தார்கள். லிஸ்ட்டை ஒரு முறை சரிபார்த்த நர்ஸ் ஹரீஷ், ஆனந்த், அப்புறம் கிஷன் என்ற அந்த பெயர்களை சத்தமாக வாசித்தார். யார் தகுதியானவர்கள் என்று தெரிந்த உடனேயே அந்த குடும்பத்துடைய பெரும்பான்மை மெம்பர்களுடைய கவலை குறைந்து விட்டது. கண் விழித்து எழுந்த ராஜேஸ்வரன் தான் உயிர் பிழைக்க இப்படி ஒரு வாய்ப்பு இருப்பதை அறிந்தவுடன் ரொம்பவே மகிழ்ச்சி அடைந்தார். எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும் இன்னும் கொஞ்ச நாள் வாழ முடிந்தால் சந்தோஷப்படுவது மனித இயல்புதானே. தன்னுடைய பிரியத்திற்குரிய மருமகள் தான் தனக்கு விஷம் வைத்தது என்று இன்னும் அவருக்கு தெரியாது. அடுத்த கட்டமா இந்த 3 பேர்ல யார் அவருக்கு ரத்தம் கொடுக்க போறீங்கன்னு முடிவு பண்ணணும். அதுக்கப்புறமா எங்களோட ஸ்பெஷலிஸ்ட் இன்னும் சில டெஸ்ட்டுகளை முடிச்சுட்டு ப்ராப்பராக ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணுவாங்க சொன்ன நர்ஸ் தன்னுடைய வேலை முடிந்தது என்பதை போல டெஸ்ட் ரிசல்ட்டுகளை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து வெளியேறினார். இப்போது எல்லோருடைய பார்வையும் ஹரீஷ், ஆனந்த் மற்றும் கிஷனின் மீது விழுந்தது. ஒரு பெருமூச்சை விட்ட ஆனந்த் தன் மகனுடைய தோளில் தட்டி, கிஷன், தாத்தாவுக்காக நீ பிளட் டொனேட் பண்ணு என்றார். எப்படி இருந்தாலும் ஹரீஷை அங்கிருந்தவர்கள் தங்களுடைய ஃபேமிலியின் உண்மையான மெம்பராக கருதவில்லை. சொல்லப்போனால் ஹரீஷ் திரும்பி வந்து அவருடைய தாத்தாவை பார்ப்பான் என்று கூட அவர்கள் நினைக்கவில்லை. அவன் வந்து பார்த்ததே பெரிய விஷயம் எனும்போது பிளட் டொனேஷன் செய்ய மட்டும் அவனை எதிர்பார்ப்பது ஆனந்துக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது. அதனால்தான் கிஷனை கேட்டார். பா, என்ன பேசிட்டு இருக்கீங்க? கிஷன் அதிர்ச்சியுடன் தன் தந்தையை பார்த்தான். உன் தாத்தாவுக்கு நீ பிளட் டொனேட் பண்ணணும்னு சொன்ன, ஆனந்த் அழுத்தமாக கூறினார். கிஷனின் அந்த அதிர்ச்சி அவரை முகம் சுளிக்க வைத்தது. கிஷன் அதை மறுக்கப் போகும்போது பெட்டில் இருந்து எழுந்து உட்கார்ந்த ராஜேஸ்வரன், கிஷன் வேண்டாம், எனக்கு ஹரீஷ் தான் பிளட் டொனேட் பண்ணணும் என்றார். திடீரென்று அவர் அப்படி கூறியதும் எல்லோரும் ஆச்சரியத்துடன் அவரை பார்த்தனர். சிலரின் கண்களில் சந்தேகம் தெரிய, இன்னும் சிலரால் அவர் ஏன் அப்படி சொன்னார் என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது. இதன் மூலம் ஆனந்த் மற்றும் கிஷனை அவரால் பாதுகாக்க நினைக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டவர்கள் இப்போது கூட அவர் ஹரீஷின் மீது காட்டும் ஓரவஞ்சனையை கண்டுகொள்ளாதது போல நடித்தார்கள். ஹரீஷ், உனக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா உன்னோட ஒய்ஃப் உன்னை கடைசி வரைக்கும் சப்போர்ட் பண்ணி நல்லா பார்த்துக்குவா. ஆனால் உன்னோட சித்தப்பா இப்போ தான் இந்த ஃபேமிலியோட ஹெட்டாக பொறுப்பேற்றுட்ருக்கான். நம்ம ஃபேமிலியில் எல்லாரும் அவனை நம்பி தான் இருக்காங்க. ராஜேஸ்வரன் தன்னுடைய முடிவுக்கான காரணத்தை விளக்கினார். ஹரீஷ் எந்த உணர்வையும் வெளிக்காட்டாமல் அவரை பார்க்க, அப்படி பார்க்கும்போது ஆனந்தோட ஒரே மகனான கிஷோனும் நீயும் மட்டும்தான் மிச்சம் இருக்கீங்க. இந்த பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் ஆபத்தானது மட்டும் இல்லை, ஒருத்தரோட உடல் நலத்தையும் பாதிக்கலான்னு சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு அவன் ரொம்ப சின்ன பையனாக இருக்கான் என்றார் ராஜேஸ்வரன். அவர் உடலளவில் பலவீனமாக இருந்தபோதும் அவருடைய மனம் இன்னும் ஸ்ட்ராங்காகத்தான் இருந்தது. அங்கு யாரும் அவரை எதிர்த்து வாதிட முடியாது. அவர் பேசியதை கேட்டதும் ஹரீஷுக்கு சத்தமாக சிரிக்க வேண்டும் போல் இருந்தது. கிஷன் ஆனந்தின் ஒரே மகன் என்றால் அதற்கு ஹரீஷ் என்ன செய்ய வேண்டும்? இந்த மாதிரியான பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் கிஷனின் உடல் நலத்திற்கு ஆபத்து விளைவிக்கும் என்றால் அதே ஆபத்து ஹரீஷுக்கும் தானே இருக்கிறது. ராஜேஸ்வரனும் சரி, அவருடைய ஃபேமிலியும் சரி, ஏன் எந்த தயக்கமும் இன்றி தன்னுடைய உயிரை பணயம் வைக்க தயாராக இருக்கிறார்கள். ஆனால் அவனை விட சில ஆண்டுகள் இளையவனான கிஷனின் உயிரை பாதுகாக்க நினைக்கிறார்கள். ஹரீஷுக்கு உண்மையாகவே அதற்கான காரணம் புரியவில்லை. அதை பற்றி நினைக்கும் போதே அவனுக்கு உள்ளுக்குள் ஒரு கசப்பான உணர்வு தோன்றியது. தாத்தா, நீங்கள் உண்மையாகவே யோசிச்சு தான் இதை சொல்கிறீங்களா? கொஞ்சம் கூட நியாயமே இல்லாத ராஜேஸ்வரனின் இந்த முடிவை கேட்டு ஹரீஷுக்கு சிறிது வெறுப்பாக இருந்தது. கிஷன் தாத்தாவிற்கு பிளட் தரமாட்டேன் என்று மறுத்திருந்தால் அதை அவனால் இயல்பாக ஏற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் அவனுடைய குணமே அப்படித்தான் என்று ஹரீஷுக்கு தெரியும். ஆனால் ராஜேஸ்வரன் ஒரு கண்ணில் வெண்ணையும் மற்றொரு கண்ணில் சுண்ணாம்பும் வைக்கும் அவரை என்னவென்று சொல்வது? தாத்தா, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். என்னோட உடம்புல அந்த அளவுக்கு சக்தி இல்லை. அதோட நான் இந்த குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியமானவன். ஆனால் ஹரீஷ் அப்படி இல்லை. அவனுக்கு என்ன நடந்தாலும் அதனால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை.
கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் பேசினான் கிஷன். எப்படியோ தாத்தாவிற்காக ஹரிஷ் தான் ரிஸ்க் எடுக்கப் போகிறான், தான் இல்லை என்று தெரிந்தபோதே அவனுக்கு நிம்மதியாக இருந்தது. அந்த ரூமில் இருந்த மற்ற ஃபேமிலி மெம்பர்களும் வழக்கம் போல் கிஷன் சொன்னதைத்தான் ஆதரித்தார்கள். ஆமாம், ஹரிஷ் பிளட் கொடுக்கறது தான் சரியாக இருக்கும். இத்தனை வருஷமாக இந்த ஃபேமிலி அவனுக்கு கொடுத்த சப்போர்ட்டுக்கு இதுதான் அவன் திருப்பி செய்கிற நன்றி கடனாக இருக்கும் என்று கூச்சமே இல்லாமல் ஒருவன் சொல்ல, அதற்குள் இன்னொருவன், நான் கூட தான் தாத்தாவுக்கு பிளட் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் என்ன பண்ணுறது, என்னோட பிளட் மேட்ச் ஆகலையே என்று பாவமாக முகத்தை வைத்து கொண்டு கூறினான். அவர்கள் அனைவரும் தங்களுக்குள் பேசிக்கொள்வது ஹரிஷின் காதுகளுக்கு நன்றாகவே விழுந்தது. அவன் ஒரு கேலி சிரிப்புடன் அவர்கள் எல்லோரையும் பார்த்தான். ஹரிஷ் தயக்கத்துடன் அவனை கூப்பிட்ட ஆனந்திற்கு அதன் பிறகு என்ன பேசுவதென்று தெரியவில்லை. ராஜேஸ்வரன் எதற்காக அப்படி சொன்னார் என்பதை அவரால் ஈஸியாக கணிக்க முடிந்தது. பழைய ஆனந்தாக இருந்தால் இந்த ஐடியாவை முதல் ஆளாக அவர்தான் கூறியிருப்பார். ஆனால் இப்போது ஹரிஷுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் அகிலா என்னவெல்லாம் செய்தாள் என்று தெரிந்த பிறகு அவருக்கு ஒரே குற்ற உணர்ச்சியாக இருந்தது. அதோடு முதல் முறையாக ஹரிஷை பற்றி அவர் கவலைப்பட்டார். ஆனால் அவருடைய மனைவி செய்ததை ஃபேமிலியில் இருந்த மற்றவர்களுக்கு தெரியாமல் மறைக்க வேண்டியிருந்ததால் ராஜேஸ்வரனின் முடிவை எதிர்த்து அவரால் எதுவும் சொல்ல முடியவில்லை. அகிலா இந்த பாதையில் ரொம்ப தூரம் போய்விட்டாள். இப்போது உடனடியாக அதை மாற்றி அமைக்க ஆனந்தால் முடியாது. அதனால் இப்போது அவர் ஒரு இருதலை கொள்ளி எறும்பின் நிலையில்தான் இருந்தார். ஹரிஷ், நீ அதை கேட்டதானே? ஃபேமிலியில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து ஒரே மனசாக முடிவு பண்ணியாச்சு. ஆனால் நீ ஒன்றும் கவலைப்படாத. மாமாவுக்காக நீ பிளட் டொனேட் பண்ணதுக்கப்புறம் நீ படப்போகிற கஷ்டங்களுக்கு ஈடாக நாங்கள் கொஞ்சம் பணம் தரோம். நீ ஒரு நல்லதும் செஞ்சு அதுக்காக பணமும் சம்பாதிக்க போகிற. இது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம்தானே என்று ஹரிஷை பார்த்து நக்கலாக கூறினாள் அகிலா. அவளை அலட்சியமாக பார்த்த ஹரிஷ், நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என்னை கார்னர் பண்ண நினைக்கிறீங்கன்னு தெரியாத அளவுக்கு நான் ஒன்றும் முட்டாள் இல்லை. அப்புறம் தாத்தாக்கு நான் பிளட் டொனேட் பண்ண தான் போகிறேன். ஆனால் அது நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஆர்டர் போடுறதுக்காகவோ இல்லை நீங்கள் தூக்கி போட போகிற பணத்துக்காகவோ கிடையாது. சொல்லப்போனால் நீங்களாம் என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கூட நான் கவலைப்பட போகிறதில்ல. இதை நான் செய்கிறதுக்கு ஒரே காரணம் அவர் என்னோட தாத்தா, அதுக்காக மட்டும்தான் என்று கர்ஜிக்கும் குரலில் கூற அந்த மொத்த ரூமும் அமைதியாகிவிட்டது. யாரும் அவன் பேசியதை மறுக்கவில்லை. ரொம்ப தேங்க்ஸ் ஹரிஷ், இது எனக்கு எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு சொன்னால் அதை உன்னால் புரிஞ்சிக்க முடியுமான்னு தெரியல. ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து நாம் 2 பேருமே உயிரோடு இருந்தால் இது வரைக்கும் நடந்த எல்லாத்தையும் மறந்துடுவோம். அதுக்கப்புறம் நீ உன்னோட அப்பா அம்மாவை தாராளமாக நம்மளோட பேலஸ்க்கே திரும்பவும் கூட்டிகிட்டு வந்துடலாம். உற்சாகமாக பேசிய ராஜேஸ்வரன் கடைசியாக பிளட் இஸ் திக்கர் தேன் வாட்டர் என்று கூறினார். உண்மையில் அதை கேட்டு ஹரிஷுக்கு சிரிப்பதா அழுவதா என்று தெரியவில்லை. உடல்நிலை சரியில்லாத மனிதன் என்பதால் பல்லை கடித்து கொண்டு அமைதியாக இருந்தான். அப்போது திடீரென்று, ஹரிஷ், நீ இவ்வளோ முட்டாளா இருப்பான்னு நான் நினைக்கவே இல்லை என்று ஒரு கம்பீரமான குரல் கேட்க ஹரிஷ் தனக்கு பழக்கமான அந்த குரலை கேட்டு திகைத்து போனான். ராஜேஸ்வரனின் பெட்டை ஒட்டி நின்றிருந்த அந்த பெரிய கூட்டத்தை பிளந்து கொண்டு ஜீவா உள்ளே வந்தான். அவனை பார்த்து நம்ப முடியாமல் கண்களை விரித்த ஹரிஷ், ஜீவா, நீ நியூயார்க்கில் என்ன பண்ணுற என்று அதிர்ச்சியுடன் கேட்டான். உன் சித்தப்பா ஃபோன் பண்ண அடுத்த 30வது நிமிஷத்தில் நியூயார்க் கிளம்புற ஃப்ளைட்டில் உன்னால் ஏற முடியுதுன்னா அதே அளவுக்கு கான்டாக்ட்ஸ் எனக்கு இல்லையா? நீ நியூயார்க் போகிறதுக்காக டிக்கெட் கேட்குறான்னு எனக்கு நியூஸ் வந்த உடனேயே நான் சந்தனாவுக்கு ஃபோன் பண்ணி பேசினேன். நீ உன் தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு கிளம்புனதா அவள் சொன்னான். அவள் பாவம், நீ ஏதோ கிராமத்துக்கு போகிறதா நினச்சிக்கிட்டு இருக்கா. ஆனால் அப்படி போய் சொல்லிவிட்டு நீ எங்கே வந்திருப்பான்னு எனக்கு மட்டும்தானே தெரியும். போன தடவையே இங்கே எல்லாரும் உன்னை என்ன செஞ்சாங்கன்னு பார்த்துக்கிட்டு தானே இருந்தேன். அதான் உனக்கு பின்னாடியே நானும் கிளம்பி வந்துட்டேன். அதுவும் நல்லதாக போச்சு. சரி, நீ முதல்ல வெளியே வா, நான் உன் கூட கொஞ்சம் பேசணும் என்று சொன்னபடி ஹரிஷின் கையை பிடித்து வெளியே இழுத்தான் ஜீவா. அங்கிருந்த ராஜேஸ்வரன் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அவர்கள் ஜீவாவை நேருக்கு நேர் பார்ப்பதை கூட தவிர்த்தார்கள். போன முறை ஜீவா அவர்களின் மாளிகைக்கு வந்தபோது எந்த அளவுக்கு மூர்க்கமாக நடந்து கொண்டான் என்பதை அவர்கள் பார்த்து கொண்டுதானே இருந்தார்கள். ஹரிஷுக்காக அவன் என்ன செய்யவும் தயாராக இருப்பான் என்பதை அவர்கள் அப்போதே அறிந்திருந்தார்கள். இல்லாவிட்டால் த கிரேட் ராஜேஸ்வரன் குடும்பம் என்று தெரிந்த பிறகும் அவன் ஹரிஷ் என்ற ஒற்றையாளுக்காக மொத்த பேரையும் பகைத்து கொண்டு நின்றிருப்பானா? ஜீவாவிற்கு பயந்து எல்லோரும் அமைதியாக இருக்க அகிலாவால் அப்படி இருக்க முடியவில்லை. ஏனென்றால் ஒருவேளை ஹரிஷின் மனதை மாற்றி ஜீவா அழைத்து கொண்டு சென்று விட்டால் அதன் பிறகு அவளுடைய மகன் கிஷன் தான் ராஜேஸ்வரனுக்கு ரத்தம் கொடுக்க வேண்டியிருக்கும். அதனால் கோபமாக அவனை பார்த்தவள், ஜீவா, இது எங்கள் ஃபேமிலி மேட்டர், இதில் தலையிடுறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை.
என்றாள். இப்போது ஜீவாவை பார்த்து அவளுக்கு எந்த பயமும் இல்லை. தன்னுடைய மகனை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் அவளுக்கு ஒரே குறிக்கோளாக இருந்தது. அப்படியா? நான் ஒன்றும் உங்கள் ஃபேமிலி மேட்டரில் தலையிடலையே. நான் என் நண்பன் கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன். அதை தடுக்கிற உரிமை உங்களுக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற யாருக்குமே கிடையாது என்று அகிலாவின் முகத்தில் அடித்தது போல பதில் சொன்னான் ஜீவா. கொஞ்சம் அமைதியார் ஜீவா. ஹரிஷ் தன் நண்பனை சமாதானப்படுத்த முயற்சித்தான். ஜீவாவின் கோபம் எந்த அளவிற்கு போகும் என்று அவனுக்கு தெரியும். ஆமாம், தெரியாம தான் கேட்குறேன். உனக்கு ஏதாவது புத்தி கெட்டு போச்சா ஹரிஷ்? அவங்க உனக்கு என்னெல்லாம் செஞ்சாங்கன்னு நீ ஏற்கனவே மறந்துட்டியா? ஜீவா இந்த முறை வெளிப்படையாகவே கேட்டான். என்னோட ஃபேமிலி மொத்தமும் சுயநலவாதிகள் தான் எனக்கு தெரியும் ஜீவா. ஆனால் நான் சின்ன பையனாக இருக்கும்போது என் தாத்தா என்கிட்ட காட்டின அன்பை என்னால் மறக்க முடியாது. எப்படி இருந்தாலும் அவரோட வீட்டில் தான் என்னோட 22 வயசு வரைக்கும் வளர்ந்தேன். ஹரிஷ் ஜீவாவிடம் தன்னுடைய நிலைமையை விளக்க முயற்சித்தான். ஆனால் அவனுடைய ஃபேமிலியில் தன் நண்பன் ஜீவாவைப் போல நல்லவர்கள் யாரும் இல்லை என்பதும் ஹரிஷுக்கு தெரியும். அதற்குள் ஹரிஷின் சொந்தக்காரர்கள் சிலர் தங்களின் பயத்தை போக்கிக் கொண்டு ஜீவாவுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நீ தேவையில்லாம இந்த விஷயத்தில் தலையிடுற. ஹரிஷ் அவனுடைய தாத்தாவுக்காக பிளட் டொனேட் பண்ண ரெடியா இருக்கான். அதுக்கு குறுக்க நிற்க உனக்கு எந்த உரிமையும் இல்லை என்று ஒருவன் சொல்ல, நாங்கள் ஹரிஷ் கிட்ட கொஞ்சமாக பிளட் டொனேட் பண்ண தானே கேட்குறோம், அவனை ஒன்றும் கொல்ல போகிறதில்ல என்றான் இன்னொருவன். அதற்குள் உணர்ச்சி வசப்பட்ட கிஷன் ஜீவாவிடம் சென்று, நீ சென்னையில் வேணால் பெரிய ஆளாக இருக்கலாம், ஆனால் உன்னோட அதிகாரம் இங்கெல்லாம் செல்லுபடி ஆகாது. நீ சொல்கிறத கேட்க இங்கே யாரும் தயாராக இல்லை. அப்புறம் ஹரிஷ் தாத்தாவுக்கு ஹெல்ப் பண்ணால் உனக்கு எங்கே வலிக்குது? அப்படியே அதில் அவனுக்கு ஏதாவது நடந்தாலும் அதை பற்றி எங்களுக்கு அக்கறை இல்லை என்று நக்கலாக பேச அவனை தீயாய் முறைத்த ஜீவா, அம்மா யார் நீ? என்கிட்ட யாருமே இந்த மாதிரி பேசினதில்லை. அதுவும் என் நண்பனோட உயிரை பற்றி என்கிட்டயே இவ்வளோ அசால்ட்டாக பேசுறியா என்றபடி அவனுடைய தோள்பட்டையில் கை வைத்து தன் பக்கம் இழுத்தவன் தன்னுடைய காலை மடக்கி அவனுடைய அடி வயிற்றில் எட்டி உதைத்தான். உள்ளுக்குள் ஏதோ உடைவது போல இருக்க தாங்க முடியாத வலியை உணர்ந்தான் கிஷன். மீண்டும் அவனை நிமிர்த்திய ஜீவா அவனுடைய முகத்தில் ஓங்கி அறைந்தான். அந்த ரூமில் இருந்தவர்கள் எப்போதும் போல அமைதியாக நின்றனர். யாரும் ஜீவாவை தடுக்க முன்வரவில்லை. ஏன் மேல கை வச்சிட்டியா? உன்னை என்ன பண்ண போற பாரு. வலி தாங்க முடியாமல் ஆத்திரத்துடன் கிஷன் கத்த, சார் அப்படி என்ன பண்ணிடுவீங்க? கையை மட்டும் இல்லடா, இப்போ காலையும் வைக்க போறேன் என்று ஜீவா சொல்லும்போதே, ஜீவா நீங்கள் கொஞ்சம் எல்லாம் மீறி போகிற மாதிரி தெரியல, ஆனந்த் கலங்கிய குரலில் கேட்டார். வாங்க சார், நீங்கள் தானே ஹரிஷோட சித்தப்பா? எப்போ பார்த்தாலும் அவனை ஃபோன் பண்ணி வர வச்சு இந்த மாதிரி பிரச்சனையில் மாட்டி விடுறதையே வேலையாக வச்சுருக்கீங்கள? அவனை வேணான்னு சொல்லி தானே கருவேப்பிலை மாதிரி தூக்கி போட்டீங்க. இப்போ பெரியவருக்கு பிளட் டொனேட் பண்ண மட்டும் அவன் வேணுமா? உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இருக்காதா? ஜீவா கோபமாக கேட்க ஆனந்த் பதில் சொல்ல முடியாமல் தலை குனிந்தார். டேய், உன்கிட்ட யார் ஒப்பீனியன் கேட்டது? அகிலா மீண்டும் கோபத்தில் எகிற, ஐய் என்று கத்தியபடி அவளை நோக்கி ஒற்றை விரலை நீட்டிய ஜீவா, ஒழுங்கு மரியாதையாக வாயை முடிக்கோ. என்னை பற்றி உனக்கு எதுவுமே தெரியாது. ஏதோ பொண்ணாச்சுன்னு அமைதியாக இருக்கேன். இங்கே பாருங்க, எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. என் நண்பனை தொடணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு முதல்ல நீங்கள் என்னோட பணத்தை தாண்டணும். அதுக்கு உங்களை யாருக்காவது தைரியம் இருக்கா என்று ஆக்ரோஷமாக கேட்டான். அந்த நிலையில் அவனை பார்த்த எல்லோருக்கும் அப்படியே முதுகுத்தண்டு சில்லிட்டது. அதை பார்த்து கோபமடைந்த அகிலா, என்ன ரொம்ப தான் பேசிட்டே போற, உனக்கு மட்டும்தான் ஃபைட்லாம் தெரியும்னு நினச்சியா என்று சொல்லிக்கொண்டே தன்னுடைய ஃபேமிலி மெம்பர்களை திரும்பி பார்த்தாள். அவர்கள் எதுவும் செய்யாமல் அமைதியாக நிற்க, என்ன இப்படி மர மாதிரி நிற்கிறீங்க? அப்போ இவ்வளோ நாள் உங்களுக்கு கொடுத்த ட்ரைனிங் எல்லாம் வேஸ்ட்டா? இதுக்கா மாமா இவ்வளோ கஷ்டப்பட்டாரு என்று பல்லை கடித்துக்கொண்டே கேட்டாள். கடந்த சில நாட்களாகவே ராஜேஸ்வரனின் ஏற்பாட்டில் அவர்கள் எல்லோரும் மார்ஷல் ஆர்ட்ஸில் ட்ரைனிங் எடுத்துக்கொண்டிருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் மிரியட்ஸ் கொடுத்த ஹெர்பல் மெடிசின்களையும் தொடர்ந்து சாப்பிட்டு வந்ததால் அவர்கள் முன்பை விட பலசாலிகளாக மாறியிருந்தார்கள். இருந்தாலும் அவர்கள் மனதில் இருந்த பழைய அச்சம்தான் ஜீவாவை எதிர்த்து நிற்க முடியாமல் தடுத்தது. இப்போது அதை தூண்டி விடுவது போல அகிலா பேசவும் அங்கிருந்த ஆண்கள் எல்லோரும் சண்டைக்கு தயாராக ஜீவாவின் முன்னால் குதித்தனர். சரி, அதை தான் பார்த்துருவோமே என்ற ஜீவா கைகளை மடக்கி பக்கத்தில் இருந்த சுவரை ஓங்கி குத்தினான். அவனுடைய கை முஷ்டிகள் சுத்தியலை போல இருக்க அந்த அறை முழுவதுமே நிலநடுக்கம் வந்தது போல அதிர்ந்தது. ராஜேஸ்வரன் ஃபேமிலி மெம்பர்கள் அதை பார்த்து பயத்தில் உறைந்து விட்டனர். ஜீவா குத்திய இடத்தில் கான்கிரீட் சுவர் உள்வாங்கி இருப்பதை அவர்களால் தெளிவாக பார்க்க முடிந்தது. அவன் இன்னும் கொஞ்சம் வேகமாக குத்தியிருந்தால் அந்த சுவரை உடைத்து கொண்டு அடுத்த ரூமிற்கே அவன் போயிருப்பான் என்பதில் அவர்கள் யாருக்கும் சந்தேகம் இல்லை. சாவை பார்த்து நான் பயப்படலை. ஆல்ரெடி நிறைய தடவை
அதுக்கு ரொம்ப பக்கத்தில் போய் ஹாய் சொல்லிட்டு வந்திருக்கேன். இப்போ இருக்கிற உயிர் என் நண்பன் கொடுத்தது. அவனுக்காக அதை திருப்பி கொடுக்கறதுல எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஜீவா நெஞ்சை தட்டி கொண்டு சொல்ல, அவனை அடிப்பதற்காக பக்கத்தில் வந்த எல்லோரும் பயந்து பின்வாங்கினார்கள். இத்தனை நாளில் ஜீவாவை இப்படி நான் பார்த்ததே இல்லை. ஹரிஷ் தன்னுடைய நண்பனின் சக்தியை பார்த்து ஆச்சரியப்பட்டான். ஏற்கனவே வலிமையாக இருந்த ஜீவாவை ஹரிஷ் கொடுத்த பவர் பில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக மாற்றியிருந்தது. அவனிடமிருந்து ஒரு அபரிமிதமான சக்தி வெளிப்பட்டது. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.